கடவுளின் மீட்கும் கரங்கள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. லூக்கா 8:48. 2021 ஏப்ரல் மாதத்தில் பிரேசில் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தனிமையில் தவித்த நோயாளிகள் கடவுளும் தங்களை கைவிட்டு விட்டார் என்ற மனநிலைக்கு வந்தனர். அப்போது செவிலியர்கள் ஆறுதலுக்கு கூட யாரும் இல்லையே என்று தனிமையில் படுத்திருந்த நோயாளிகளிடம் கடவுள் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி காலியான கையுறைக்குள் இதமான வெந்நீரை நிரப்பி அதில் முடிச்சு போட்டு நோயாளிகளின் கைகளை அந்த கையுறையில் படுமாறு வைத்தனர். வெதுவெதுப்பான கையுறைகளால் அருகில் யாரோ கையை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் போன்ற நம்பிக்கை நோயாளிகளுக்கு பிறந்தது. இதன் புகைப்படங்களை சாதிக் சமில்பாத் என்ற பத்திரிகையாளர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு கடவுளின் மீட்கும் கரங்கள் என்று கூறியிருந்தார். லூக்கா 8:43 முதல் 48 வரை உள்ள திருமறை பகுதியிலும் 12 வருடங்களாக மிகுந்த இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் தன் சொத்துக்கள் முழுவதையும் மருத்துவரிடம் செலவு செய்தும் பலன் இல்லாமல் வாழ்வை குறித்து நம்பிக்கையுற்று நின்ற சூழலில் இயேசுவின் வருகை அவளுக்கு புது நம்பிக்கையை கொடுத்து அவளது விசுவாசத்தை உயிர்ப்பித்தது. இனி இயேசு மட்டுமே என்னை வியாதியிலிருந்து மீட்க முடியும் என்ற முழு விசுவாசத்தோடு இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டு சுக வாழ்வை பெறுகின்றார். தடைகள் சவால்கள் அதிகம் அவளுக்கு முன்னிருந்தும் அவள் அதை பற்றி கவலைப்படவில்லை. தான் எப்படியும் சுகம் பெற முடியும் என்ற சிந்தையோடு இயேசுவின் ஆடையை தொட்டார். அவரது ஆழமான விசுவாசம் வியாதியிலிருந்து அவரை மீட்டது. இவ்வுலக வாழ்விலே வியாதி துன்பம் போன்ற சமாதானமற்ற சூழல்களையோ அல்லது பெரிய இழப்புகளையோ சந்திக்கின்ற போது மனம் நொந்து மனதிலே துக்கம் நிறைந்தவர்களாய் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இழந்து போகின்றவர்களாய் கடவுளும் கைவிட்டு விட்டாரோ என்ற சிந்தையில் கடவுள் மீதும் நம்பிக்கை இழந்து போகின்றோம். இறை அன்பர்களே, வாழ்விலே நம்பிக்கை இழந்து போகக்கூடிய சூழல்கள் வந்தாலும் கிறிஸ்துவிலே முழு நம்பிக்கை கொண்டு மீட்பின் அனுபவத்தை சொந்தமாக்குவோம். ஜெபம். மீட்பினை எங்களுக்கு அருளி வழி நடத்துபவரே, நீர் அருளிய மீட்புக்கு சான்றாக எந்நாளும் எங்களை வழி நடத்தும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.